சார், சிலருக்கு பழங்காலத்து பொருட்களை சேமிப்பதில் மிகுந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, பழங்காலத்தில் ராஜாக்கள் சண்டை போட்ட அந்த கத்தி, அந்த கேடயம், அவர்கள் போருக்கு பயன்படுத்திய பல பொருட்கள், இது வீட்டுக்கு அலங்கார பொருட்களை வச்சுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. இன்னும் சிலர் புலியோட நகம், அதோட தோல், மானோட அந்த முகம், அதோட கொம்பு, யானையுடைய தந்தம், இதெல்லாம் பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சிலர் யானை தந்தத்தை மணிகளாகவோ இல்லை மோதிரமோ இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதில் இந்த யானை தந்தத்தையோ அல்லது பிற உயிரினங்கள் அல்லது மிருகங்களுடைய பொருட்களை பயன்படுத்துவதால் நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் அதை எப்படி சரி செய்வது, இல்லை அதை அணிந்து கொள்ளலாமா வேண்டாமா? இதை பற்றிய உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க டாக்டர். பொதுவாகவே இந்த ஆன்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற பொருள்லையும் என்னென்ன பழமையான பொருள்களோ அந்த பொருளிலிருந்தும் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வரும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்முடைய லைஃப்பில் காரணமே தெரியாமல் பல நெகட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அது ஈர்த்து கொடுக்கும். இறந்து போன விலங்குகள் சம்மந்தப்பட்ட பொருள், அது நம்ம மாடர்ன் வேர்ல்டில் அது ஒரு ஹாபியாகவோ அதை ரொம்ப விருப்பமான ஒரு செயலாகவோ அதை விலை கொடுத்து வாங்கி அதை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும், நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ வீட்லேயோ பட் எங்கே அந்த பொருளை யூஸ் பண்ணோம் அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் எடுத்து நம்ம பாதிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு விடும். சில பேர் சொல்கிறாங்க, நான் நல்லா யூஸ் பண்ணிருக்கேன் சார், நான் நல்லா இருக்கேன் சார், நான் ஒன்றும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி இல்லை. எல்லாருடைய ஜாதகத்துலேயும் நேரங்காலம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் மாறிக்கிட்டே இருக்கும்போது எப்போ அவங்க ஆரோஸ்கோப்பில் டைம் வீக் ஆகுதோ அந்த டைமில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பயிராங்க. ஸோ விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளையும் தயவு செய்து யாரும் யூஸ் பண்ணாது, அது வேண்டாம், எப்பயுமே வேண்டாம். இதே மாதிரி பழங்கால பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இந்த பழங்கால பொருட்களை யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருட்கள் நம்ம பெருமையாக நம்ம வாங்கி வைக்கிறோம். ஆனால் இறந்து போன பிறகு அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மறுபிறவு எடுக்காமல் ஆயுர்வேதத்தில் இருக்கும் பொழுது அந்த பொருள்கள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அட்டாச்மெண்ட், பற்று, ஈர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிறகு எடுத்த ஆத்மாக்கள் அந்த பொருளோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம பணம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்ம கொண்டு வந்தபோது அந்த இறந்து போன ஆத்மாக்கள் மறுபிறகு எடுக்கிற வரைக்கும் அந்த பொருளோட அட்டாச்மெண்ட் வச்சு அதோட உரிமை கொண்டாடி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியும், இன்விசிபிள். whether we believe it or not, truth is always truth. நான் அடிக்கடி சொல்லுவேன், whether we believe it or not, truth is always truth. அந்த மாதிரி பொருளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டம் நம்ம கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பழங்கால பொருட்கள் அப்படின்னு எந்த பொருளையும் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. அதே மாதிரி யானை சம்மந்தப்பட்ட பொருட்கள், புலி சம்மந்தப்பட்ட பொருட்கள், சிங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு வனவிலங்குகள் சம்மந்தமாக எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு நியாயமான காரணம் நீங்கள் நினைச்சுட்டோம் தயவுசெய்து அதை வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் கண்டிப்பாக பாதிக்கும். இல்லை சார், இப்போது ஒரு வனவிலங்கு, புலி, மான், யானை, கரடி இது போன்றவர்களை அடித்து கொன்று துன்புறுத்தி வந்தால் அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை அதுவாக இயற்கையாக மரணம் அடைந்த ஒரு விலங்கினுடைய தோலையோ அல்லது அதனுடைய பற்களையோ அல்ல யானை கொம்பு தந்தங்களையோ எடுத்து பயன்படுத்துறதுல தப்பு இருக்குமா அல்லது நெகட்டிவ் வருமா? இயற்கையான முறையில் தான் அது எடுக்கப்பட்டதா இல்லை துன்புறுத்தப்பட்டு எடுக்கப்பட்டதா உங்களுக்கு எப்படி தெரியும்? கடையில் சொல்கிறாங்க அது இயற்கையான முறையில் தான் கிடைச்சதா அல்லது அது செயற்கையான முறையில் வேறு ஏதாவது முறையில் அதை துன்புறுத்தி எடுக்கப்பட்டதா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஒருவேளை உண்மையில் கிளியர் வாயன்ஸ் யோகிக்கு ஹையர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அது எப்போ முறையில் எடுக்கப்பட்டதுன்னு தெரியும், நமக்கு தெரியும். அதை பார்க்கும்போது தெரியும், அதை பற்றி கேட்கும்போது தெரியும், அது எந்த முறையில் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். மற்றவர்கள் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? கடைக்காரர் என்ன சொல்கிறாரோ, சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாரோ அதுதான். அப்போ மாடர்ன் பீப்புள் அதை நம்பி அதை வாங்கிக்கிறாங்க. பொதுவாகவே இயற்கையாக இறந்து போன விலங்குகள் எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி,
அவர்கள் கொல்லப்பட்டு அவற்றிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, கொல்லப்பட்டு எடுக்கப்பட்டு இருந்தால் அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அதில் நிறைய அதிகமாக இருக்கும். இயற்கையான முறையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அதிலும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் நமக்கு வேண்டாம், விலங்குகளுடைய வைப்ரேஷன் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம விலங்குகளோட பல பிறவிகள் அதிகமாக எடுத்து அவங்களோட ரொம்ப பக்குவம் அடைந்து நம்ம மேல்நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த விலங்குகளுடைய பொருளை வச்சு தான் நாம் இந்த உயர்நிலையில் வாழணுன்ற அவசியம் கிடையாது. அவங்ககிட்டேருந்து நமக்கு நன்மைகள் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. அதனால் இறந்து போன உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களை துன்புறுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது வேண்டாம். இயற்கையான முறையில் அது இறந்து அதனுடைய பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது நமக்கு வேண்டாம். சாதாரணமாகவே இப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அனிமல் ஸ்கின், அந்த டேனரி பண்ணி டேனரிலேருந்து வர பொருட்கள் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். லெதர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்கன்றோம். ஏன்னா அந்த லெதர் ப்ராடக்ட்ஸில் கூட அந்த அந்த சம்மந்தப்பட்ட விலங்கை வந்து இறக்கும் பொழுதோ அல்லது அதை கொல்லும் பொழுதோ அதோடைய அந்த வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த பயந்து தான் உயிர் விடும், சந்தோஷமாக உயிர் விடாது, பயந்து போய் அரண்டு போய் தான் விடும். அந்த வைப்ரேஷன் அதோடைய ஸ்கின்னில் எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த ஸ்கின்னை நீங்கள் என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜியில் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு என்ன சேனலில் ப்ராசஸ் பண்ணி பண்ணாலும் ஸ்கின் தான், அதில் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த வைப்ரேஷனை வந்து நாம் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணால் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக நம்ம ஆறாட அஃபெக்ட் ஆகி நம்ம வைப்ரேஷன் கொடுக்கும். அப்போ அந்த விலங்குகளுடைய அந்த பயம், துயரம், துக்கம் நமக்கு நம்ம லைஃப்பில் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது வகையில் வந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த பொருளை அவாய்ட் பண்ணணும். இப்போ சில பேர் விலங்குகளில் கூட ஆட்டு ரத்தம் அப்படி வாங்கி சாப்பிட நான் பார்த்துருக்கேன். ஆட்டு ரத்தம்னு சொல்லி காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க, அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு ஆட்டை வெட்டும் பொழுது அது பயந்து துடிக்கும் பொழுது அந்த பயந்து துடிக்கிறோடைய அந்த வைப்ரேஷன் அந்த ரத்தத்தில் ரெக்கார்ட் ஆகிடுமா? அந்த ரத்தத்தை நீங்கள் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து அது சமையல் பண்ணி பொறிச்சு அந்த ஆட்டு ரத்தம் அப்படின்னு சாப்பிட்றீங்க. அப்போது அந்த பயத்தினுடைய உணவு உங்களுக்கும் வருதா, வந்து உங்கள் பிளட்லையும் கலந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பயப்படுற சூழ்நிலை, பயந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ஒரு காரணம் பயப்படமாக இருக்கும். அந்த ஆட்டினுடைய பயம் உங்களுக்கு உணவின் மூலமாக வந்து உங்கள் பிளட்டில் கலந்து அது பயமாக வரும். அந்த பயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா சூழ்நிலையும் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஏதாவது வகையில் அது ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக அது கடுமையான ஒரு பயத்துக்குரிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியும். எஸ்கேப் ஆகுது நேச்சர் தான். நேச்சர் வி நெவர் கான்ஃபர் நேச்சர். அதனால் அனிமல் சம்மந்தப்பட்டது எந்த வகையில் வந்திருந்தாலும் அதை தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி பண்ணாங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கொடுத்தாலும் அது அவங்க வியாபாரம். நீங்கள் பணமோ டாலரோ கொடுக்குறீங்க, அவங்க பொருளை கொடுத்தலாம் வாங்கிடுறாங்க, ரைட், ஓகே, அவங்க மேட்டர் முடியுது. அதுக்கு மேலே அதை நல்லதும் கட்டதும் அந்த போகிறது நீங்கள் தான். நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சந்தோஷம், நல்லா இருங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்போ அந்த டைம் மாறி கொஞ்சம் உங்களுடைய பவர் குறையுதோ அப்போ அது அதனுடைய வேலையை கண்டிப்பாக காட்டும். எஸ்கேப் பார்க்க முடியாது. துன்பப்பட்டுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் துன்பப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நல்லா அமைதியாக திங்க் பண்ணி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரூட் காஸ் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் வாழ்ந்து விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.